வந்து விட்டோம். இப்பொழுது மலர்களை பறிக்க வேண்டும். மலர் பறிக்க போகலாமா? போலாம். என்னது இது கேக்குறியா? இது ஆட்டோல வரும்போது சொல்றேன். கல்லால் செய்து வைத்த கல்பதுமை ஓடுகிற விளையாடுன்னு சொன்னாரே. கல்லால் செய்து வைத்த பதுமை ஓடுவது ஒருவர் இருக்கட்டும். இந்த மனத்தினுடைய அழகை பார்த்தாயா? எவ்வளவு பெரிய வினோதமா இருக்கிறது. என்னென்று சொல்றேன். கல்லால் செய்து வைத்த கல்பதுமை ஓடுகிற விளையாடுன்னு சொல்லி நானும் சொன்னாரே. அங்கே சற்று நோட்டு அப்பால் பார்த்தாயா? ஆயாத்தாக ஒட்டு விட்டு இருக்குது. சாதமான திரேகம் மாலை மீன் போன்றவருடைய பருவம் சேத்திலே அவன் செந்தாமணி புஷ்பம் போன்று தகதகன்ற வழியோடு ஒரு மங்கை உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் பத்தி என்று சொல்லியிருப்பாரோ? லைட்டு வெடிச்சுங்க பாருங்க. இதுல ஏதோ மர்மம் அடங்கியிருக்கு. ஆரவல்லி மாணவர்கள் 7 பேர். ஆரவல்லி, சூரவல்லி, விசித்திரவல்லி, ஒய்யாரவல்லி என்று சொல்லி அதிலே சூழ்ச்சியாக இருந்தவன் மாயாஜலம் அறிந்தவன். அந்த சூழ்ச்சிக்காரிதான் 6 பேர் அகப்பட்டு 7ஆவதா பிறந்தவன் மறைமுகமா ஓடிவிட்டாள் என்று சொல்லி அன்னைக்கு எல்லாம் சொன்னாங்க. அந்த சூனியக்காரி தான் இருப்பாலும். ஆமாங்க, அந்த சுண்ணிகாரியா தான் இருப்பான். மனிதர்களே நடமாடாத காடா இருக்கு. இவங்க மட்டும் தனிமையில உலா வேண்டிய அவசியம் இருக்கு. 65 வருஷத்துக்கு இடையாத்தா கூட வாசல் பண்ணி 1/2 மணி நேரம் நின்று பாப்பேன். அண்ணா இங்க வாங்க. தம்பி அண்ணா என்றைக்கு இல்லாம இத்தனை நாட்களாக நம்மளுடைய நந்தவனம். ஆமா ஆமா மாமா என்ன பார்த்தா மாமா வேலை செய்ய மாட்டேன்.
இந்த ஆரவழி மானுடைய நம்மளுடைய சொந்தமானது. யாருன்னு கேட்டா அடையாளம் சொல்லணும். நீ யாரு? இந்த நந்தவனம் எனக்கு சொந்தமான நந்தவனம். என்னுடைய அனுமதி இல்லாம நீ இங்க நந்தவனத்துக்குள்ள வந்திருக்கிற. நம்மளுடைய நந்தவனத்துக்குள்ள வந்துட்டு என்னையுமே யாரு யாருங்கிறாரு. இந்த ஆள் யாரா இருக்கும்? எங்க அப்படத்தை எங்க ஆயாளுது அப்படின்னு சொன்னா ஒருவேளை வரப்போ அங்க பண்ற மாதிரி பேசுறேன். அங்க பண்ற மாதிரி அந்த நிலத்து புரோகிற வேலை பண்ற மாதிரி இந்தி பண்ணிட்டு வரீங்களா? அந்த மாதிரி என்னத்துக்கு எங்க தாத்தத்துக்கு அதானே. யார் நீங்க? நீ யார் ஃபர்ஸ்ட்? ஏன்னா ஒருவேளை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். யாருன்னே நீங்க யாருன்னே தெரியல. ஆரவல்லி மாதலை அலமடைக்கு ஐவரமஞ்ச பாண்டவர்கள் ஆவணக்கு இருந்து போன பின்பு இங்க யாருமே மனிதன் நடமாடியது கிடையாது. ஐவரமஞ்ச பாண்டவருடைய அனுமதி இல்லாமல் உள்ள நுழைந்ததும் மாதம் இருந்தவர். ஏதோ தெரிஞ்சோ தெரியாம உள்ள நுழைஞ்சிட்ட. யார் நீ? யாரு நுழைஞ்சிட்டு யாரு? நந்தவனம் எனக்கு சொந்தமான நந்தவனம். ஏன் நந்தவனத்துக்குள்ளார வரதுக்கு நான் யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும்? இவரை பார்த்தா வனத்துல வாழ்ற ஜீவஜந்து மாதிரி தெரியுது. ஐயா ஆறு எனக்கு ஆறு ஐயா. எந்த ஐயா பேச ஆறு என்ன பாருங்க. எந்த ஐயா என்ன பிடிச்சி இந்த பரந்த உலகத்தில் ஒரு நாள் ஆட்சி புரிஞ்சாங்க. மாதாயுத்தம் நடந்தது. 18 மாதாயுத்தத்தில் 12 கோடி ஜனங்களை கொன்னாங்க. 12 சபர்மனித பாண்டவர்கள் இந்த பரந்த உலகத்தில் நடமாடியது கிடையாது. இன்னைக்கு அஸ்தாபுரத்தை ஆட்சி புரிகிறாங்க பாண்டவர்கள். பாண்டவர் அஸ்தாபுரத்தை நாட்டை ஆட்சி புரிய யாரோ ஒரு கண்ணியை கொண்டு வந்து காட்டுக்குள்ள விட்டுட்டு யாரோ ஒருவன் அவமானப்படுத்துகிறார். வைக்கலையாரு நானே போயிட்டு இது ஒட்டிக்கால ஜன்னி கொண்டுங்க. இது பிடிச்ச ஜன்னி யாருன்னு சொல்லுங்க. ஏன்னா அண்ணா இவர் யாருன்னு எனக்கு முன்ன பின்ன தெரியல. மழை வருதுங்க மழை வருதுங்க. ஊத்துக்கு தெரியல. ஏன்னா அண்ணா என்ன யாரு யாருன்னு கேக்குறாருல்ல. என் பேரு வினோத வழின்னு நான் இந்த ஆளுகிட்ட சொல்லுவேனா? என் பேரு வினோத வழின்னு உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். சொல்லிட கண்டவனத்துக்கு மலருக்கு போகணும். வா போலாம். அப்படின்னா இதே இப்படி ஊத்து போட்டு சொல்லிவிட்டாயா?
உங்க பேர் அது மட்டும் இல்ல என் அண்ணா எனக்கு வினோதவெளின்னு முதல் பேர் தான் சொன்னேன். என்னோட பேர் குணபேதின்னு இன்னொரு பேர் இருக்கு, அதை சொன்னா குணபதினா மண்டை, அதையும் சொல்ல மாட்டேன். நந்தவன போறேன். குணவதின்னு ஒரு பேரு, வினோதவள்ளின்னு ஒரு பேரு. யாரு பிள்ளைக்கு சொல்லவே இல்லையே. உங்க அப்பா அம்மா சொல்லிவிடாதா? நான் சொல்லுவனா? நான் படைக்கா பிறந்த வளபத்திரகாளியினுடைய வளர்ப்பு மகனை நான் சொல்லுவனா? அண்டைதான் இடிச்சு என் மண்டை மீது விழுந்தால் நான் சொல்ல மாட்டேன். மண்டை மீது படைக்கே பிறந்த வடபத்திரகாளி அவனுடைய வளர்ப்புக்குள்ள வினோதமா பிறந்ததால் வினோதவள்ளி. காளியா தேவிக்கு பிள்ளை இருந்தது வரலாறு கிடையாதம்மா. நீ எந்த காளியா தேவியுடைய பிள்ளை? இதோ நான் எப்படி காளியா தேவியினுடைய பிள்ளைன்னு கேக்குறீங்கல்ல, எப்படி தெரியுமா? என் தந்தையாரோ மதிசூரன். மதிசூரனுக்கும் விகசூரனுக்கும் நான் வினோதமா பிறந்தபடியால் என்னுடைய பெயர் வினோதவள்ளி. இதெல்லாம் எதுக்கு விட்டாலுன்னு சொல்லி வாங்க நம்ம மலை எடுக்க போலாம். ஓ வரலாறு சொல்லிட்ட, என்னையா நீ கேட்கவே இல்லையே. நீங்க அந்த குருகுலத்து மன்னனே பெருசா வருது. தூக்கி பேச்சு பழக்கிறீங்க மாமத்துக்குள்ள. அசாபத்தி ஆட்சி வந்தவர்களுடைய இருமய பாண்டவருக்கு நான் அழகான பேரப்புள்ள, மாறாள பையமானவருடைய பேரப்புள்ள. நான் மதுரை மாநகருடைய இளவரசன். என் பேரு குணசீலன் சொல்லுவாங்க. அவர்தான் இந்த இளவரசன். பேரு குணசீலனா? ஆமா. சரி, நான் ஒண்ணு கேட்டேன், நீங்க கோவப்பட மாட்டீங்களே. எந்த என்னென்ன பண்ணாலும் நான் கோவப்பட்டுதான் நீ எத்தனை இடத்துல வாங்க முடியும் தெரியுமா? என் மாமன் ஈன துணிவுடு சொல்லணும் எதுவுமே இல்லாத சீரக அப்படின்னாங்க ரெண்டு பேருமே. ஏன்டா அவரை சேர்த்துற? ஏங்க, நான் ஒண்ணு கேட்டா கோவப்பட மாட்டீங்களே. நான் யோசனை பண்ணி சொல்றேன். என்ன சொல்றேன்? 12 மணி சுமார் வெளியே தெரிஞ்சிருக்கும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் உங்களை ஒரு முறை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? இந்த ஆப்பர் எங்கேயுமே நம்ம விநாயகாவில் இத்தனை வருஷமா இருக்கிற எனக்கு ஒரு ஆப்பர் மாட்டல. உங்களுக்கு பாருங்க கனவா காட்டில நீங்க பிறந்த ஊரு உங்க சொந்த ஊர்லயே மாட்டிக்கிறீங்க. வாங்க, பரவாயில்லம்மா வாங்க. நான் அசாபுரத்தினுடைய பேர புள்ள, மதுரை மாநகருடைய இளவரசன். அதனால படிக்கட்டி ரெடியா வராங்க தாத்தா. என்னைக்கு இருந்தாலும் போடுறவங்க தானே கண்ணே. நான் இந்த மாலை பொழுதாக வரை இந்த மலர்வன சோலையில் உன் மடி மீது படுத்து உயர்ந்து உறங்கிவிட்டு மாலை போவான மதுரைக்கு அழைத்து வந்து என் தாயினுடைய அனுமதியோடு உன்னை திருமாங்கலில் சுட்டுக் கொள்கிறேன். என்ன மனமுடிக்க உனக்கு சம்மதம் தானே? அடிமலை